Okay, you can type your names. நான் அப்போ அதை வந்து அட்டெண்டன்ஸில் நோட் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் கூகுள் மீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். அது எனக்கு மீட் பண்ண முடியல, சாரி. டென் ஓ கிளாக் ஓகே மக்களே, அப்போ 10 o'clock பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகாத நாளாக இருக்கணும், சரியா? Adesh, Madan, Sugesh, very good, very good. Okay, it is 29. One more minute, we'll start the class now. So indiki class Bhavin Edward. Okay, Sahayanish. Good ma, very good. So we'll start the class now. So indiki class எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைபோல். வாட் இஸ் அ டைபோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜஸ், அதாவது ரெண்டு சார்ஜஸ், ஒன் பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் kept at a small distance, அதுதான் வந்து டைபோல். இப்போ இந்த டைபோல் எப்படி உருவாகும் அப்படின்றத பற்றியும் பார்க்குறோம். ஏன் இந்த டைபோல் இருக்கு அப்படின்றதையும் பற்றி பார்க்குறோம். ப்ளஸ் இந்த டைபோல் okay, stop chatting, we are going to learn again, right? So நம்ம எந்த டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக் எடுத்துக்கோங்க, take out your books. Electric dipole and its properties இருக்கும், and அதோட continuation இருக்கும், ரைட்டா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைபோல் பார்க்குறோம் அண்ட் ஆல்சோ டைபோல் மொமெண்ட் பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு மாலிக்யூல் அல்லது ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா அந்த ஆட்டத்தில் there are equal number of positive and negative charges. அதே போல் ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டோம்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் molecules are also neutral. எப்படி நாம் வந்து ஆட்டம்ஸ் நியூட்ரல்னு சொல்கிறோமோ, அதாவது ஒரு ஆட்டத்தில் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ்ஸ் ஈக்குவல், அதனால ஒரு ஆட்டம் கிடைக்குது இல்லையா? இந்த ஆட்டம் கிடைக்கிற மாதிரியே ஒரு மாலிக்யூலும் அந்த நியூட்ரல் ஆட்டம்ஸ் நிறைய சேர்ந்தால் நமக்கு ஒரு மாலிக்யூல் கிடைக்குது, ரைட்டா? ஸோ ஒவ்வொரு மாலிக்யூல்லையும் நமக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தான் இருக்க முடியும், ரைட்? இப்போது ஒரு சோடியம் குளோரைடு ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டோம்னா நிறைய சோடியம் அயான்ஸ் ஆர் தேர் அண்ட் நிறைய குளோரின் அயான்ஸ் ஆர் தேர். இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் அ மாலிக்யூல், சரியா? அப்போ நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் நிறைய நெகட்டிவ்ஸ் சேர்ந்து ஒரு ஆட்டம்ஸ் உருவாக்குற மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு மாலிக்யூலை உருவாக்குது, ரைட்? இப்போது இந்த மாலிக்யூலில் பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் ஒரு சைடில் இருக்கும், நெகட்டிவ் ஒரு சைடில் இருக்கும். இப்படி நமக்கு ரெண்டு ஒரு புல்லிங் ஃபோர்ஸஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, we say that they are forming dipole. ரெண்டு துருவம், ரெண்டு சிங்கிள் போல் இல்லை, அதாவது அப்படியே பொருந்தி ஒரு பால் மாதிரி இருக்கிறது இல்லை, இட் பிகம்ஸ் அ போல். அதாவது ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு போல்ஸை கிரியேட் பண்ணிடுது, அதாவது முனைகளை உண்டாக்குறது. இங்கே ஒரு முனை, இங்கே ஒரு முனை. அப்போ முதல்ல அப்படி சேர்ந்து இருந்தது என்ன ஆயிட்டு, அப்படி பிரியுது, அப்படி விலகுது. அப்படி விலகுச்சுன்னா தே கான்ஸ்டிடியூட்டட் டைபோல். அப்போ இந்த விலகும் போது தான் இந்த டைபோல் உருவாகுது, சரியாமா? அது சேர்ந்து இருக்கும்போது we don't say it is a dipole.
சரியா? அப்போ அது வந்து நான் போலார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு வேணா பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் டைபோல்ஸ் தான், போலார் மாலிகூல்ஸ் தான். போல்ஸ் உருவாகுது பார்த்தீங்களா, உள்ளே ஒன்று இருக்குது அண்ட் வெளியில் வேற அந்த பாண்டிங் இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் போலார் பாண்ட்ஸ். அதனால இதுக்கு பேர் போலார் பாண்ட்ஸ். அப்போ இது வந்து போல்ஸை உருவாக்குறதுனால வி கால் இட் அஸ் போலார் மாலிக்யூல்ஸ். ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடு இஸ் அ போலார் மாலிகூல். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு போலார் மாலிகூல் தான். ஓகே, இப்போ இதை பாருங்க, நான் போலார் மாலிக்யூல் அண்ட் போலார் மாலிக்யூல். நான் போலார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து போல்ஸ் தனியாக வெளியில் எப்படி ரெண்டு ஒரு போலார் பாண்டிங்கோட அப்படி எக்ஸஸாக நிற்காம என்ன ஆகும், சேர்ந்தே ஒரு கிளப் ஆகி இருக்கும் இல்லையா, தே ஆர் கால்டு நான் போலார் மாலிக்யூல். அண்ட் கீழே உள்ள மாலிக்யூல்ஸை பாருங்கள், அது வந்து எப்படி ஆயிருக்குது, கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு இருக்கு இல்லையா, வெளியில் பாண்டிங் உண்டாகி இருக்கு இல்லையா, தே ஆர் கால்டு போலார் மாலிக்யூல்ஸ். சரியாம்மா? அப்போது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போல்ஸ் வெளியே வரும்போது அதுக்கு பேர் தான் நமக்கு போலார் மாலிக்யூல். அதை வந்து நம்ம போலார் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பிரியாமல் கம்பைன் ஆகி இருக்குதோ we call them as non-polar molecules. ஸோ இதுவும் கூட ஒரு போலார் மாலிக்யூல் தான். உள்ளே இருக்கக்கூடியது பாசிட்டிவ் அண்ட் வெளியில் இருக்கக்கூடியது ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் உள்ளே இருக்குது அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டும் வெளியில் பாண்டிங்கோட பிரிஞ்சு இருக்கிறதுனால we call this as a polar molecule. சரியா? இப்போ இதில் நாம் ஒன்று பார்க்கணும், இந்த போலார் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன ஆகும், வைப்ரேட் ஆக தொடங்கும். சரியா? அப்போ வைப்ரேட் ஆகும்போது அந்த போலார் மாலிக்யூல்ஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை உருவாக்கும். அது எந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் டு ப்ளஸ். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்கா, மைனஸ் டு ப்ளஸில் தான் இந்த டைபோல் மொமெண்ட் இருக்கும் எப்போதுமே. நான் இடையிலையும் கேட்பேன், நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா நெகட்டிவ் டு ப்ளஸ் தான் எப்போதுமே. ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் த அதர் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ த டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வில் பி ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நீங்கள் வாட் இஸ் டைபோல் அப்படி பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 20 இன் யுவர் புக். அதில் எடுத்துட்டிங்கன்னா two equal and opposite charges separated by page number 1.41 இருக்கு பாருங்க, 1.41. அதில் two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. What is electric dipoleக்கு அதான் ஆன்சர். What is electric dipole? Two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. இதுதான் வந்து what is electric dipoleக்கு ஆன்சர். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா what is dipole moment. what is dipole moment எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே பேஜில் பாருங்கள், பேஜ் நம்பர் 20ல் இந்த லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். The magnitude of the electric dipole moment is equal to the product of the magnitude of one of the charges and distance between them. சரியா? அப்போ அதில் ரெண்டு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று what is electric dipole and other is electric dipole moment. electric dipole momentனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். you just mark it now, right? right. ஸோ இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு அப்ளை பண்ணும்போது நாட் அப்ளை ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லா இடமும் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பீங் அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மூவிங் ஃப்ரம்
ஒன்று பாசிட்டிவ் எல்லாமே ஒரு சைடு போயிடும் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே இன்னொரு சைடு போக ஆரம்பிச்சிடும். See, like this. பாசிட்டிவ் எல்லாமே ஒரு சைடு போயிடும், நெகட்டிவ் எல்லாமே இன்னொரு சைடு போயிடும். அப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஆக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட்டோட ஆக்ஷனும் வேறு. புரியுதா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு போயிடும் அண்டு நெகட்டிவ் எல்லாம் இன்னொரு சைடு போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ரைட். இப்படி இந்த ஒரு போலார் மாலிக்யூல் இருக்கு இல்லையா, இந்த போலார் மாலிக்யூல் எப்படி ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நேர அப்படியே ரொட்டேட் பண்ணாமல் ஒரு ஸ்லாண்டிங்காக ரொட்டேட் பண்ணும். அதாவது எப்படி நம்ம எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லையா, இதே போல் ஒரு ஸ்லாண்ட் பொசிஷனில் அப்படியே நமக்கு ரொட்டேட் ஆகும். சரி, அடுத்தது what is dipole? What is a dipole? So dipole எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஒரு சின்ன இடைவெளியில் பார்த்தீங்களா, ஒரு ஸ்மாலர் டிஸ்டன்ஸில் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் செப்பரேட் பண்ணி இருந்துச்சுன்னா we call it as a dipole. So what is a dipole? Two charges equal and opposite இருக்கணும். சரியா? டைபோல்னா என்ன இருக்கணும்? ரெண்டு சார்ஜஸ் இருக்கணும். ஆனால் ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், ஒன்று நெகட்டிவாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் சார்ஜஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா ஆப்போசிட், ரைட்டா? ஆனால் ஈக்குவல் சார்ஜஸாக இருக்கணும். Two equal and opposite charges separated by a small distance. ஆனால் they must be separated by distance. அந்த செப்பரேஷனுக்கு பேர் நம்ம 2a அப்படின்னு சொல்கிறோம். அந்த செப்பரேட் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு பேர் 2a அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ வாட் இஸ் டைபோல் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்? பாருங்கள், நான் டைபோல்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு -q ஒரு +q இருக்குது, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் 2a. அந்த டிஸ்டன்ஸுக்கு அளவு வந்து 2a. சரியா? அந்த டைபோல் இந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறது தான் இந்த டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் வில் பி ஆல்வேஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் இந்த டைபோல் மொமெண்ட் எப்போதுமே மூவ் ஆகும். ரைட்டா? ஸோ அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். அண்ட் ஸோ டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படின்னா, the magnitude of electric dipole moment is equal to the product of the magnitude of one of the charges. அதென்ன product of magnitude of, see productனா பெருக்கல். see எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். என்ன பெருக்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த சார்ஜ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுவும் q இதுவும் q இல்லையா, ஸோ இங்கே ஒரு சார்ஜ் q ஒன்று எடுத்துக்கிறோம்.
ஒரு நிமிஷம். I'll take white screen. Whiteboard எடுத்து explain பண்ணிடுறேன். Wait for a moment. Wait for a moment, ma. ஓகே, இப்போ நீ இந்த சாரிண்ணா, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஒன்று சாரி ஒன்று நெகட்டிவ் ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் and the other is positive charge and they are separated by distance. சரியா? இந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு 2a. ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் and the other is நெகட்டிவ் சார்ஜ். அந்த சார்ஜஸ் எப்படி இருக்குது, அந்த சார்ஜஸ் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்குன்னா 2aன்ற ஒரு டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணியிருக்குது. இப்போ வாட் இஸ் p? p is the dipole moment and this is equal to one of the charges. ரெண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, ரெண்டு சார்ஜில் ஏதாவது ஒன்னோட மேக்னிடியூடு. ஏன்னா ரெண்டுமே சேம் சார்ஜஸ் தான், சேம் ஈக்குவல் சார்ஜஸ். ஆனால் சைன் மட்டும் வேறு. சரியா? அப்போது இது வந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம் அண்ட் அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டோட ப்ராடக்ட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர். சரியா? இதுதான் உங்களுக்கு டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படின்றது. இப்போ நீங்க அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. So what is dipole moment? Magnitude of electric dipole moment is magnitude தான். சரியா? magnitudeனா the number alone. Magnitude of electric dipole moment is equal to the product of magnitude. அதுவும் magnitude தான். சரியா? இப்போ இதோட magnitude of dipole moment is equal to the product of magnitude of one of the charges and distance between them. சரியா? ஒரு சார்ஜோட வேல்யூ இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வந்தால் நமக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியாமா? ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். ரைட்டா? ஸோ இது முடித்தோடனே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஒரு ரெண்டு சார்ஜஸ் இருக்குன்னா ஒரு சார்ஜ் இருந்தாலே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா. நம்ம E is equal to kq/r² பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சார்ஜஸும் சேர்ந்து ஒரு ஃபீல்டை கண்டிப்பாக உருவாக்கும் இல்லையா. அந்த ஃபீல்டு ஆக்சியல் லைனில் என்ன ஃபீல்டை உருவாக்கும், இக்வட்டோரியல் ஃபீல்டில் என்ன உருவாக்கும், அதுதான் கேள்வி.
first of all we are going to see what is the சரிங்க ஓகே இப்போ ஏன் இந்த equatorial and இது எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும்னா see ஒரு டைபோல் இருக்கு நம்மட்ட இந்த டைபோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் q அண்ட் ஒரு பிளஸ் q அப்படின்ற ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குது தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a 2aன்ற ஒரு டிஸ்டன்ஸ்னால அது வந்து செப்பரேட் பண்ணி இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சார்ஜோட ஃபீல்டு எப்படி இருக்கும் நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு எப்படி இருக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் அப்போ எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஃபீல்டு அப்படியே டுவர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேயா ஸோ வாட் will happen to the positive charge பாசிட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு எப்போதுமே இட் இஸ் கோயிங் அவே ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்டு அப்படியே உள்நோக்கி வந்துட்டே இருக்கும் சரியா அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் always gives a field away from the charge and negative charge gives a field which is coming towards சரியா அப்ப இப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஆக்சியல் லைன் this is the axial line axis இந்த டைபோல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ்ல ஒரு ஃபீல்ட் இருக்கத்தான் செய்யும் அதே போல இந்த equatorial plane equator இருக்கு இல்லையா இந்த perpendicular இந்த பிளேன் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இந்த பிளேன்லயும் ஒரு ஃபீல்ட் இருக்கத்தான் செய்யும் ஸோ இது ஒரு கொஸ்டின் திஸ் இஸ் a 5 marks question axial line question and this is equatorial line is also another 5 marks question ஸோ இன்னைக்கு நாம equatorial line பார்ப்போம் axial line நான் அடுத்த நாள் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரைட்டா சரி இப்போ இந்த equatorial line ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இல்லாட்டினாலும் இட்ஸ் வெரி ஈஸி நீங்கள் ஒன்று நினச்சி பார்ப்போமே ஒரு சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை சுற்றி ஃபீல்டு இருக்க தானே செய்யும் அப்போ அந்த ஃபீல்டு equatorialல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் இது ஓகே ஸோ நம்ம போயிடலாம் சரி இப்போ இதுதான் வந்து மைனஸ் q அண்ட் ப்ளஸ் q டூ சார்ஜஸ் அப்போ இந்த டூ சார்ஜஸ் they constitute a dipole அது ஒரு டைபோலாக இருக்கும் இதோட சென்டர் இந்த டைபோலோட சென்டர் இஸ் O இந்த பிக்சர் வரைகிறது உங்களுக்கு சில நேரம் ஐயோ ரொம்ப சிரமமா இருக்குமோ அப்படின்னு தோணலாம் உங்களுக்கு இட்ஸ் வெரி ஈஸி எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வேணா வரைஞ்சி காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய பிக்சரா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஈஸியாக எப்படி வரைகிறது அப்படின்னா சாரி ஒரு ஆக்சியல் லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஒரு இடத்துல மைனஸ் q போட்டுக்கோங்க ஒரு இடத்துல ப்ளஸ் q போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சின்ற ஒரு பாயிண்ட்ல என்ன ஃபீல்டை உருவாக்கும் அப்படின்னா இப்போ இந்த நெகட்டிவ்க்கு நோக்கி தானே அந்த ஃபீல்டு வரும் நெகட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் எப்போதுமே உள்நோக்கியதாக இருக்கும் சரி இந்த இடத்துல கியூன்னு வச்சுக்கலாம் ஓகே பாசிட்டிவ் என்ன செய்யும் ஃபீல்டு அப்படியே வெளிநோக்கி இருக்கும் சாரி கண்ணா பின்னான்னு வரைகிறேன் ஸோ ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கிறேன் ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஒரு இது எடுத்துக்கோங்க இங்கே சீன்ற பாயிண்ட் ஒரு அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ நாம் பார்க்குறது
இதுதான் வந்து O. இது வந்து மைனஸ் Q, அதாவது ஏன்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மைனஸ் Q அண்ட் Bன்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் Q. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ப்ளஸ் Qலேருந்து ஃபீல்டு என்ன செய்யும், அப்படியே இட் இஸ் கோயிங் அவே இந்த டைரக்ஷன். அண்ட் மைனஸ் Qவில் என்ன இருக்கும், டைரக்ஷன் ஃபீல்டு வில் பி கம்மிங் டுவர்ட்ஸ். சரியா, இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த ரெண்டையும் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா நாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரிசால்வ் பண்ணும்போது இது வந்து ப்ளஸ் Qனால ஏற்படக்கூடிய ஃபீல்டு, ஸோ இ ப்ளஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து மைனஸ்னால ஏற்படக்கூடிய ஃபீல்டு, ஸோ இட் இஸ் இ மைனஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ டோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். இப்போது நாம் ஃபஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் நாம் ஒரு பேரலலோகிராம் லா அப்படின்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்குதா? பேரலலோகிராம் லா. அந்த லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெக்டர்ஸ் இருக்கும், வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி. அந்த வெக்டர் ஏயோட இந்த வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி இருக்கும், 2 வெக்டர்ஸ். அந்த வெக்டர்ஸோட ரிசல்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெக்டரை வச்சு ஒரு பேரலலோகிராம் வரைஞ்சோன்னா அதோட டயகனல் தான் அதுக்கோட ரிசல்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ஒரு பேரலலோகிராமாக இருந்துச்சுன்னா இதோட டயகனல் தான் இந்த ரெண்டு வெக்டர்ஸோட ரிசல்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். எப்படி அப்படின்னா, இது இ ப்ளஸ்ன்றது ஒரு வெக்டர் அண்ட் திஸ் இ மைனஸ்ன்றது அனதர் ஒன் வெக்டர். இப்போ இந்த இ டோட்டல் இருக்குது. இந்த இ டோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரலலோகிராமுக்கு வரையப்படுகின்ற டயகனல் தான் அந்த இ டோட்டல். சரியா? ஸோ இதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதுலேருந்து கீழே நேர இக்விட்டோரியல் கீழே ஒரு ட்ராப் பண்ணோன்னா அது வந்து ஓவில் மீட் பண்ணுது. ஓகே, ஸோ இ பாசிட்டிவ் க்யூலேருந்து அப்படியே மேல் நோக்கி போகுது. இ நெகட்டிவ்னா வந்து இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அண்ட் இ டோட்டல். சரியா? ஓகே, ஸோ தென் இப்படி தான் நம்ம ஈஸியாக இந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ண, இந்த டிஸ்டன்ஸ் OCs ஆர் மைனஸ் Q ப்ளஸ் Qக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 2a. இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு தெரியுது இல்லையா? அண்ட் பியோட டைரக்ஷன் பாருங்கள், இட் இஸ் ஃப்ரம் மைனஸ் Q டு ப்ளஸ் Q. பியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் சேட் இன் த பாக்ஸ். மைனஸ் P, அதாவது டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம், புரிஞ்சுன்னா செக் பண்ணுங்க. It is always from minus Q to plus Q, right? Okay, எல்லா சேட்டையும் நான் எடுத்து சேட் பாக்ஸில் வரக்கூடிய சேட்டெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். let your parents see it, right? Good. Next, இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெரி குட்மா, மைனஸ் Q to ப்ளஸ் Q. வெரி குட். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் CAB வந்து ஒரு தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் CBA வந்து இன்னொரு தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே ட்ரையாங்கிள் தான் மேலே வர போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ அதனால இதே பேரலல் லைன் தான் இங்கேயும் இருக்குது. பாருங்கள்,
இந்த இந்த ஆங்கிள் பாருங்க தீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதே ஆங்கிள் தான், இதே லைன் தான் இங்கேயும் போகுது, இதுக்கு பேரலா தான் இங்கேயும் ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வில் பி ஆல்சோ தீட்டா. அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா these are similar angles. ஸோ இதுவும் ஒரு தீட்டா. அப்போ இந்த parallelogram இருக்கக்கூடிய மொத்த ஆங்கிள் நமக்கு 2 தீட்டா. இந்த தீட்டா உங்களுக்கு எப்படி வருதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த சிஏபியை தீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதே போல் ஆங்கிள் சிபிஏயை another one தீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சிபிஏயை போலவே பாருங்க இந்த மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய இந்த தீட்டா. ஸோ அது சேமாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு தீட்டா. கீழே இருக்கிறது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கிறதுனால தே ஆர் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். அப்போ அதனால அதுவும் ஒரு தீட்டான்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் பாசிட்டிவ்னா இட்ஸ் ஆல்வேஸ் அவே அண்ட் நெகட்டிவ்னா இட்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் 5 மார்க்ஸ்னால் ஒரு பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும் இல்லையா? அப்போ பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கும்? உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் இதை ஜஸ்ட் இப்படி சிம்பிளாக எழுதிக்கலாம். ஏபி எலக்ட்ரிக் டைபோல், ஏபி ரெண்டும் சேர்த்தானே எலக்ட்ரிக் டைபோலை கான்ஸ்டியூட் பண்ணுது. ஸோ ஏபி எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் 2a இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜஸ். இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். ஸோ 2a இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் and r is distance between O and C. r is the distance between O and C. and இதில் வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய ஃபீல்டு மேலே போகுது, நெகட்டிவ்லேருந்து வரக்கூடிய ஃபீல்டு உள்ளே நோக்கி வருது. அண்ட் இ டோட்டல் இருக்குது. மொத்தத்தில் ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். P is a dipole moment. P is dipole moment அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எப்போதுமே இதை நான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்னும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒன்று இ பாசிட்டிவ், இன்னொன்று இ நெகட்டிவ். இப்படி ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ரைட்டா? இப்போது இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீல்டு இப்போ ரெண்டு ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒன்று இ பாசிட்டிவ் அண்ட் அந்த அதர் ஒன் இஸ் இ நெகட்டிவ். சரியா? இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ். இப்போது இது ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நம்ம இதை கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணியே ஆகணும். ஒன்று அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ரிசால்வ் பண்ணலாம், ஒன்று அலாங் ஒய் ஆக்சிஸில் ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த பக்கத்தில் தான் தீட்டா இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தீட்டாவுக்கு அட்ஜசன்ட், தீட்டாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் சாரி தீட்டாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் எப்போதுமே இ காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காம்பனண்ட் எப்போதுமே இ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆல்சோ இ பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இ பாசிட்டிவ். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்.
இதுதான் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. Must be a right angle triangle. So ABCன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா what is this side CA எவ்வளவு? இது வந்து E plus. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். what is sin theta? Sin theta is equal to opposite side divided by hypotenuse, right? So opposite side in CA divided by what is hypotenuse? E plus. Appo what is CA? E plus sin theta. Again, what is cos theta? Cos theta is equal to adjacent side, that is AB, divided by hypotenuse, that is E plus. So what is AB? AB is equal to E plus cos theta. சரியா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? E plus sin theta. அதாவது இந்த perpendicular component இருக்கே அது sin theta ஆகுது. And அதே போல இந்த அதுக்கு parallel இருக்கும்போது இதுவும் E sin theta தான். அதுதான் நாம இந்த இடத்துல E plus sin theta ன்னு கொடுத்திருக்கிறோம். And இந்த horizontal component என்ன ஆகுது? E plus cos theta. அதனால இந்த horizontal component E plus cos theta ஆகுது. கரெக்டா? So vertical component E plus sin theta அப்படின்னு எடுத்துட்டோம்னா horizontal component is E plus cos theta. இது வந்து இந்த மேல உள்ள தீட்டாக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ கீழே உள்ள தீட்டா என்ன ஆகும்? இப்போ கீழே உள்ளதை அப்படி இன்னொரு ட்ரையாங்கிளா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு தீட்டா அண்ட் இது வந்து E மைனஸ். அப்போ வாட் வில் பி திஸ்? எப்போதுமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தீட்டாவுக்கு அட்ஜசண்டா இருக்கக்கூடிய சைட் வில் பி ஆல்வேஸ் காஸ் அண்ட் தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைட் வில் பி சைன். ஸோ தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய சைடு காஸ் தீட்டா சைடு. ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது இல்லைன்னா அதுக்கு பேரலாக இருக்கக்கூடியது அது இது ஆப்போசிட் அண்ட் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடியது இது சைன் தீட்டா. ஸோ அதே போல் இது பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடியது E மைனஸ் காஸ் தீட்டாவாக இருக்க முடியும் அண்ட் தீட்டாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது E மைனஸ் சைன் தீட்டாவாக இருக்க முடியும். அப்போ இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. இங்கே E மைனஸ் சைன் தீட்டா அண்ட் இந்த பக்கத்தில் E மைனஸ் இங்கே வந்து E மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் இங்கே வந்து E மைனஸ் சைன் தீட்டா. சரியா? அப்போ ஒரு இப்படி ரெண்டு ஃபீல்டு இருந்துச்சுன்னா ஒன்று E ப்ளஸ் ஆகவும் இன்னொன்று E மைனஸ் ஆகவும் இருந்தால் இது வந்து ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடியது E பிளஸ் காஸ் தீட்டா அண்ட் இதுக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது E பிளஸ் சைன் தீட்டா. அண்ட் இது தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடியது E மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது E மைனஸ் சைன் தீட்டா. ஸோ E மைனஸ் சைன் தீட்டாவும் E பிளஸ் சைன் தீட்டாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தே கெட் கேன்சல். அப்போ நமக்கு கிடைக்கிறது ஒரே காம்பனண்ட் E பிளஸ் காஸ் தீட்டா. அதுவும் எத்தனை தடவை? 2 தடவை. ஸோ E ப்ளஸ்னால வரக்கூடியது E பிளஸ் காஸ் தீட்டா
and e மைனஸ்னால வரக்கூடியது e minus cos theta. இப்போ ரெண்டும் add-up ஆகி நமக்கு field கிடைக்குது. ஸோ அதுதான் நமக்கு e total will be equal to minus of e plus cos theta and unit vector of p and minus of e minus cos theta and unit vector of p. அப்படின்னா என்ன, அது ஏன் மைனஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த e plus cos theta இதில் add-up ஆகுதா, இது e minus cos theta add-up ஆகுதா, p யோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னேன், மைனஸ் q-லேருந்து ப்ளஸ் q-க்கு இருக்கும் இல்லையா. ஸோ here we have அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, e டோட்டலோட டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதனால இந்த e ப்ளஸ்க்கு ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து e மைனஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதுவும் அது பியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், எப்போதுமே மைனஸ் q டு ப்ளஸ் q-ல இருக்கிறதுனால இந்த வெக்டர் பியோட டைரக்ஷன் மைனஸ் q டு ப்ளஸ் q-ல இருக்கும். ஃபீல்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால we have a minus sign here. ஓகே, அப்போது இதில் என்ன ஆயிட்டு, பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, e டோட்டல்னா என்னன்னு இருக்குது, minus of e plus cos theta unit vector of p and minus e minus cos theta unit vector of p. And then what is e? e na enna, k q by r squared இல்லையா, k என்பது என்ன, 1 by 4 pi epsilon 0. So e is equal to 1 by 4 pi epsilon 0 q by r squared and unit vector of p. அப்போ இதை இங்கே போடுறோம். அப்போது இந்த இந்த இடத்துல ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபி இஸ் நாட் ஆர், ஓசி தான் நமக்கு ஆர். நம்ம இப்போ அதை எடுத்துக்கல. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிஓபி எடுத்துட்டோம்னா அப்ளைங் பித்தகோரஸ் தியரம், இது ஆர், இது ஏ. ஸோ வாட் வில் பி திஸ் சைடு, அது வந்து இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஆனால் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிறேன், பட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன். See, if this is a right angle triangle, this is R and this is A. So what is A squared plus R squared? And the third side will be A squared plus R squared. நமக்கு தெரியும், அதாவது A squared and B squared இருந்துச்சுன்னா நமக்கு C squared is equal to A squared plus B squared அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க இல்லையா. அண்ட் இந்த சைடு தான் வந்து சியோட சைடு. அப்போது நமக்கு சினா என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் தானே இருக்குது, ஸோ ஆர் ஸ்கொயர். ஆனால் நமக்கு சி ஸ்கொயர்டுனா தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பி ஸ்கொயர். அப்போ சினா என்னவா இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் அப்படி வரும், சரியா. அதே தான் இங்கே நமக்கு சின்ற இந்த டைரக்ஷன், இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது, சரியா. ஓகே, ஸோ அப்ளைங் பித்தகோரஸ் தியரம் we get root of r square plus a square. ஸோ இந்த electric field E at C due to plus Q, அது வந்து E plus, that will be equal to 1 by 4 pi epsilon 0 Q by r squared பதிலாக என்ன வருது, r squared plus a square வருது, ரைட்டாமா. ஓகே, அப்போ அடுத்து C E at C due to minus Q, minus Qனால ஒரு ஃபீல்டு வரும் இல்லையா, அது என்னவா இருக்குது, E மைனஸ். நம்ம ரெண்டுக்குமே மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கிறோம், சரியா, மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் வில் பி 1 by 4 pi epsilon 0 Q by r squared plus a squared. அகெயின் ரெண்டுக்குமே r squared plus a squared தானே வருது. இந்த ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்கே r தான் இருக்குது, இந்த சைடு OC அண்ட் AO சைடு வந்து A தான் இருக்குது. ஸோ AC will be also equal to root of r square plus a square. ஸோ நமக்கு இப்போது E ப்ளஸ்ஸும் E மைனஸும் ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக தான் இருக்குது, பார்த்தா தெரியுதுல்ல. 1 by 4 pi epsilon 0 Q by r square plus z square. ஸோ E டோட்டலில் நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E total will be equal to
இங்கே இந்த பக்கம் வந்துருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துருங்க. இ ப்ளஸ்ஸும் இ மைனஸும் ஒரே அளவாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் இதையும் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 2e cos theta யூனிட் வெக்டர் ஆஃப் p கிடைக்கும். சரியா? மைனஸ் 2e னா என்னது, 1/4 pi epsilon 0 q by r square plus a square. ஸோ மைனஸ் 2e cos theta யூனிட் வெக்டர் ஆஃப் p. இன்னொரு முறை சொல்கிறேன். ஸோ e total will be equal to minus 1/4 pi epsilon 0 q by r square plus a square. அது மொத்தத்துக்கும் சேர்த்தா e கிடைக்குது. ஸோ இது ஒரு e and இது another one e. So it is 2e. So 2e க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், minus of 1/4 pi epsilon 0 2q cos theta and unit vector of p அப்படின்னு வருது. ஸோ cos theta னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is cos theta? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதாவது சி ஓபின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தீட்டானா காஸ் தீட்டா எவ்வளவா இருக்கும், காஸ் தீட்டா இஸ் adjacent side by hypotenuse. Adjacent side is a and hypotenuse is root of a r square plus a square. ஸோ அதுதான் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். e total is equal to minus of 1/4 pi epsilon 0 2q cos theta க்கு பதிலா a by root of r square plus a square. So root of r square plus a square na enna, the whole power 1/2. root na the whole power 1/2. So இங்கே ஏற்கனவே ஒரு r square plus a square இருக்குது, அதோட r square plus a square the whole power half. So இதில் ஒரு 1 explain பண்ணுறேன். So e total vector, this is a vector quantity, so we write it as a vector. So minus of 1/4 pi epsilon 0 2q and cos theta is 2q. இங்கே என்ன இருக்கு, r square plus a square இருக்குது into a by r square plus a square the whole power half and unit vector of p. and இதில் வந்து ஒரு 1 இருக்குது and இதில் வந்து ஒரு half இருக்குது பவரில். அப்போது 1ம் halfம் சேர்த்தா 1.5, that is 3/2. இதில் ஒரு 1 and இதில் ஒரு half. ஸோ 1ம் halfம் சேர்த்தா 1.5. ஸோ it is 3/2. அதனால தான் நமக்கு என்ன குவான்டிட்டி கிடைக்குதுன்னா மைனஸ் 1/4 pi epsilon 0 into 2qa divided by r square plus a square the whole power 3/2. ஆனால் நமக்கு தெரியும் and unit vector of p. ஆனால் நமக்கு தெரியும் இந்த 2qa and unit vector of p என்ன அப்படின்னா vector p, that is dipole moment. ஸோ அந்த 2qap எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைபோல் மொமெண்ட்னு போட்டுக்கலாம். இந்த 2qap எல்லாம் சேர்த்து நாம் இந்த pன்ற ஒரு குவான்டிட்டியை நம்ம கொண்டு வந்துக்கிறோம். கீழே வந்து r square plus a square the whole power 3/2 இருக்குது. இப்போ அடுத்து ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன, minus 1/4 pi epsilon 0 இந்த 2qa யூனிட் வெக்டர் ஆஃப் p க்கு பதிலாக வெக்டர் p போட்டுக்கிறோம் by r square plus a square the whole power 3/2. அடுத்த கண்டிஷன், if r is very much greater than a அப்படின்னா என்ன அப்படின்னா
இப்போ அந்த டைபோலோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதாவது படம் வரைஞ்சி காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த டிஸ்டன்ஸை இப்படி பெருசாக போடுறோம். ஆனால் எலக்ட்ரான்ஸ் யோசித்து பாருங்கள், மைன்யூட்டில் ரொம்ப நானோ அளவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அதோட செப்பரேஷன் என்னவா இருக்க முடியும், இப்படி சென்டிமீட்டர்ஸில் இருக்க முடியும், ரொம்ப நானோமீட்டர்ஸ் அளவில் தான் இருக்க முடியும். ஸோ இந்த செப்பரேஷன், இந்த ஏ, இந்த 2a டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2a அப்படியானால் ஏ இஸ் அதை விட ஸ்மாலர். இந்த ஏ எதுக்கு ஸ்மாலராக இருக்குன்னா ஃபீல்டு இங்கே நம்ம இந்த இடத்துல சியில் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த ஆரை விட ரொம்ப 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 ஸ்மாலராக இருக்குது. ஆர் இப்போ யோசித்து பாருங்களேன், அதாவது ஒரு மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டை வச்சு சொன்னால் தான் நமக்கு புரியும். ஒரு மேக்னெட் இருக்குது, இந்த மேக்னெட்டோட ஃபீல்டு கண்டிப்பாக இந்த இது சுற்றி இருக்கக்கூடிய 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட அந்த ஃபீல்டு இருக்கும் இல்லையா, நம்மளால் உணர முடியும்ல. அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்படி ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் இது வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். அண்ட் இந்த ஆர், இந்த ஃபீல்டோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சார்ஜஸோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்மால். எனவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்போ ஏஏ ரொம்ப ஸ்மாலாக இருக்குது சரியா. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன ஆகும், அதை விட ஸ்மால், a cube அதை விட ஸ்மால். ஸோ we just neglect this quantity, இந்த a ஸ்கொயர் குவான்டிட்டியை அப்படியே நாம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this will be equal to minus of 1 by 4 pi epsilon 0 vector p divided by r square the whole power. இதை கவனிங்க, 3 by 2. நம்ம ஏயை கேன்சல் பண்ணிட்டோம், விட்டுட்டோம் சரியா, ஏன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள் அதனால. ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த பை 2வும் கேன்சல் ஆச்சுன்னா we get r cube. கவனிங்க, இந்த ஸ்கொயரும் ஆர் ஸ்கொயர் the whole power 3 by 2 ரைட்டா. ஸோ அந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா we get r cube சரியாம்மா. ஸோ நமக்கு இந்த இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ E total will be equal to minus 1 by 4 pi epsilon 0 vector p divided by r cube. Minus 1 by 4 pi epsilon 0 vector p divided by r cube. இந்த மைனஸுக்கு இப்போ மேக்னிடியூட்னு எடுத்துட்டோம்னா E total will be equal to vector p divided by 4 pi epsilon 0 r cube னே கிடைக்கும். அப்போ அந்த மைனஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the direction of dipole moment p is opposite to that of electric field E. அதுதான் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம எழுத வேண்டியிருக்கும். சில நேரம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு half mark கொடுக்குறாங்க. the direction of dipole moment is opposite to that of electric field. சரியா. இப்போ இந்த ரெட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லைன்லாம் கூட உங்கள் புக்கில் இருக்காது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிக்சர் வரையணும், அதுக்கு 1 மார்க்கு. அண்டு இந்த எக்ஸ்பிளனேஷன், பிக்சர் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு 1/2 மார்க். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இ டோட்டல் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். இது சேர்த்து 1 மார்க். அண்ட் அடுத்து இ டோட்டல் இந்த 2q cos theta யூனிட் வெக்டர் ஆஃப் p divided by 4 pi epsilon 0 r square plus a square வருது இல்லையா, மைனஸ் ஆஃப் இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்தீங்கன்னா another 1 மார்க் கிடைக்கும். ஸோ இங்கே 1 மார்க், 2 இந்த cos theta அப்ளை பண்ணி இங்கே 3 4 சரியா. இந்த 2 இந்த வயலட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூஸ் இந்த 2 நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இது போட்டால் தான் இந்த p வெக்டர் வரும். இந்த if r is greater than a போட்டால் தான் உங்களுக்கு இதில் உள்ள a குவான்டிட்டி கேன்சல் ஆகும். ஸோ அதை போடணும். போட்டுட்டா உங்களுக்கு 4.5 மார்க் கிடைக்கும். ப்ளஸ் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்றத நாம் எழுதணும். அப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது, ஆனால் பி இந்த டைரக்ஷனில் இருக்குதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போதுமே ஃப்ரம் சியில், அதாவது பி டு ஏ இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த டைரக்ஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்குது? ஏ டு பி டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா, அதை நாம் எழுதிக்கிறோம். சரி மக்களே, ரைட். அப்போது நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டைபோல், சரியா? வாட் இஸ் டைபோல். ஸோ நீங்கள் இதெல்லாம் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க. வாட் இஸ் அ டைபோல் எழுதுறீங்க. Dipole. Next, what is a dipole moment? So electric field due to a dipole. Dipole on equatorial line. Equatorial line or equatorial plane. ஸோ இதுதான் உங்களுக்கு 3 questions, இன்றைக்குள்ள 3 questions. Okay, this is the first question. This is the second question. And this is the third question. இன்னைக்கு 3 questions discuss பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சில் லைன் டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு தென் அது நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இஃப் தேர் இஸ் எனி டவுட் கொஞ்சம் chat பாக்ஸில் chat பண்ணுறீங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். So thank you very much.